சமாதானத்தின் வழி. ஒருவனுடைய வழிகளை கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாட்சியின் வழி. கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். மார்க் 5:19. ஜீவ வழி. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வவ்வாலு வவ்வாலு மரத்து மேல வவ்வாலு, வவ்வாலு வவ்வாலு மரத்து மேல வவ்வாலு, இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் வவ்வாலு, தலைகீழே தொங்குது வவ்வாலு, இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் வவ்வாலு, தலைகீழே தொங்குது வவ்வாலு. அதனால் எனக்கு பிரியமும் வாஞ்சமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தியாய் இருக்க ஏவதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியுமேல் உத்தம கூட்டாளியை அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளைமந்தோடும் மற்றவர்களுடன் விளையாடுகளும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்தமான மனசுக்கு தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமயமாய் இருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் நிமித்த சுவஸ்திகளை ஜபத்தினாலும் வேதனையினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இறுதியிலும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரர்களே, உண்மை உணவுகள் எவைகளோ, ஒழுக்க உணவுகள் எவைகளோ, நற்கீர்த்தி உணவுகள் எவைகளோ, கற்புணவிகள் எவைகளோ, அன்புணவிகள் எவைகளோ, நீதி நற்கீர்த்தி உணவுகள் எவைகளோ, உண்ணியும் எதுவோ புகழ் எதுவோ அவைகளை செய்யுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5-6. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அறிந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்கள் இப்படி செய்ய மறுபடியும் மனமலர்ந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயமாக்கினம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9-10-12 வசனங்கள். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்னியா இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். எனக்கு பலனா இருக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்கிறேன், எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:12-13 வசனங்கள். ஆச்சரியமான ஜீவவண்டி, அற்புதமான ஜீவவண்டி, ஆச்சரியமான ஜீவவண்டி, அற்புதமான ஜீவவண்டி, சின்ன சின்ன
டிக்கெட் எடுத்திட்டால் உந்தன் வாழ்வு நரகத்தில். சின்ன சின்ன ஜீவவண்டி இறைவன் அமைத்த ஜீவவண்டி. சிக்கு புக்கு ஜீவவண்டி இறைவன் அமைத்த ஜீவவண்டி. எந்த ஸ்டேஷன் போகணும் இதான் டிக்கெட் எடுக்கணும். எந்த ஸ்டேஷன் போகணும் இதான் டிக்கெட் எடுக்கணும். சின்ன சின்ன ஜீவவண்டி இறைவன் அமைத்த ஜீவவண்டி. சிக்கு புக்கு ஜீவவண்டி இறைவன் அமைத்த ஜீவவண்டி. எந்த ஜீவன் இயேசுவே மோட்ச வழியை காட்டுவார். எந்த ஜீவன் இயேசுவே மோட்ச வழியை காட்டுவார். சின்ன சின்ன ஜீவவண்டி இறைவன் அமைத்த ஜீவவண்டி. சிக்கு புக்கு ஜீவவண்டி இறைவன் அமைத்த ஜீவவண்டி. நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். இந்த அலாரம் வேற காலையிலே அடிச்சு எழுப்பணும். சரி இவன் என்ன பண்றான் பாரு. நீ என்ன ஆச்சுயா? நான் யாரும் நல்லவனை எழுதுறேன். நீ வீட்டுக்கு போயிட்டியா? ஒன்னும் வந்து போற மாதிரி இருந்து நீ எங்கேயுமே பேசியா? இது இந்த பேட்டரி இருக்கீங்களா? எப்படி பேசுறா? இப்ப நல்லா இருந்தா நம்ம நல்லா இருந்தோம். என்ன பயப்பா? வீட்டில் இருக்கீங்க? இப்போ சம்மர் டைம்லாம் ரொம்ப தேவையே இல்லை. ரொம்ப மாறிட்டான் பாருங்க. ரொம்ப சோம்பேறி இருக்கான். அவன் அடிக்கணுமே பண்ணணும். Have your own text message. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் இந்த மெசேஜ் வந்துருக்கா? என்ன மெசேஜ்? இந்த கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்கும் நல்ல வாய்ஸ் கொடுத்துருக்கு. ஆனா எனக்கு மட்டும் கேவலமான வாய்ஸ் கொடுத்துருக்கு. பரவாயில்ல. ஹலோ ஹலோ மெசேஜ் தான் வந்திருக்கு. கீழே கைய ஓ மெசேஜா? இது என்ன நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. வாட்ஸ்அப்ல வந்திருக்கு, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய வந்திருக்கு. கிச்சன் கட்டிட்டு இருக்க கைக்கு என்னப்பா டச் போனுங்க இருக்கிற டச் பண்ணவே விட மாட்டேங்க. ஃபர்ஸ்ட் இந்த பழைய மாடல் ஃபோனை மாற்றிட்டு புது மாடல் ஃபோன் வாங்கணும். காலையிலே எந்திரிச்சு வாய் கழுவாம வாட்ஸ்அப் பார்க்குறேன், ஃபேஸ் வாஷ் பண்ணாம ஃபேஸ்புக் பார்க்குறேன், டீ குடிக்காம ட்விட்டர் பார்க்குறேன், இன்ட்ரெஸ்டே இல்லாம இன்ஸ்டா பார்க்குறேன். நீங்க என்ன பார்த்து பேசுறீங்க? உன் வாழ்க்கை எல்லாம் என் கையில தான் இருக்கு. யார்கிட்ட எத்தனை மணி நேரம் ஃபோன் பேசுறது எல்லா விஷயமும் என் கையில தான் இருக்கு. இது உங்க அம்மா அப்பாட்ட ஒரு நாள் போட்டு கொடுத்தேன் பாரு. என்ன சொல்ற? அதெல்லாம் செஞ்சிடாத. பேட்டரி லோ பேட்டரி லோ பேட்டரி லோ. ஆமா பேசுறதெல்லாம் பேசுது. நான் பேசினா மட்டும் பேட்டரி லோன்னு சொல்லிடு. பாரு உனக்கு ஒரு நாள் இருக்கு பாரு. நல்ல தூக்கம் வந்துச்சு, எல்லாம் கலைச்சிட்டாங்கிற. சரி போர் அடிக்கி டிவி பார்க்க வேண்டியதான். இந்த ரிமோட் வேற எங்க இருக்குன்னே தெரியலையே. ஐயோ ரிமோட் எங்க? என்ன ரிமோட் ஓடுது? ரிமோட் எங்கேயாவது போய் கிடந்துக்குது. இது வேற நம்ம போட்டு. சரி காலையிலேயே நல்லா புஸ்தக பாடலாம் ஒன்று கேட்போம். லோடிங் லோடிங் லோடிங். ஆமாம் இந்த டிவியுமா ஆகுனா லோடிங் லோடிங் இப்படி ஆடி ஆஃபரில் சத்யால போய் புது டிவி வாங்கிக்கணும். இஎம்ஐனாலும் ஒரு எல்இடி டிவி நல்ல டிவியாக பார்த்து வாங்கிட்டு வந்துடும். ஆவியானவரே அன்பினாவியானவரே. இது என்ன இப்படி தூக்கம் வருது இந்த பாட்டை கேட்டா? சார் இந்த பாட்டு நல்லா இல்லை, வேற பாட்டு கேட்போம். ரத்தஞ்செயம் மகா ரத்தஞ்செயம் ஓகோ ரத்தஞ்செயம். பரவாயில்ல, இந்த பாட்டு ஒரு துணர்ச்சியா இருக்கு, நல்லா தான் இருக்கு. சரி நாடு நடப்பதை தெரிஞ்சுக்கணும். முக்கிய செய்திகள். நம்ம ராஜாவின் கோவில் அபிஷேக நகர் ஆலயத்தில் விபிஎஸ் நடைபெறுகிறது. தற்போது அதை நேரடியில் காண்போம். பார்த்தா பிபிஎஸ்லாம் ஆரம்பிச்சிட்டா. இப்போ நம்ம தான் சோம்பேறியா வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம். நாளையிலேருந்து விபிஎஸ் கிளம்பி போயிடணும். டீ பப்ஸ்லாம் கொடுக்காங்களா? ஐயோ ராஜா கோயிலில் பிரியாணி புரோட்டெல்லாம் போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி மிஸ் பண்ணிக்காம. சரி நாட்டு நடப்பு போதும்.
அப்புறம் ஆசீர்வாதமான செய்தி கேட்போம். தூக்கத்தை விரும்புகிறவன் தரித்திரன் ஆவான். தூக்கத்தை விரும்புகிறவன் ஆசீர்வாதம் தரித்திரன் ஆவான். தூக்கத்தை விரும்புகிறவன் தரித்திரன் ஆவான். தூக்கத்தை விரும்புகிறவன் இந்த ரிமோட் சரி பண்ணுது. ஃபர்ஸ்ட் இந்த ரிமோட் இருந்தா மாத்துறேன். இது சரியில்லை, இந்த ரிமோட் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. நான் ஒர்க் ஆக மாட்டேனா? உனக்கு தான் ஆன் பண்ண தெரியல. என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் நல்லா தான் ஆன் பண்றேன், நல்லா தான் ஆஃப் பண்றேன். நீ சண்டை போட்டா எங்கடா தூக்கி போடுற? நான் சொல்றேன் தீ பண்ணா. நீ ரிமோட் என்ன என்ன பேசுற நீ? அது புது டிவி ஆனா அது ரிமோட் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணுவேன். இதுல தும்மல் சவுண்ட் கேக்குது. அட பைபிள் தானா? என்ன பைபிள் தானே இருக்கிற? என்ன மறந்துட்டியா? உன்னை எப்படி மறக்க முடியும்? நான் கிறிஸ்தவனாச்சு. நான் மறந்தா அப்புறம் நான் கிறிஸ்தவனுக்கு அர்த்தம் போயிடும். முன்னாடி ஸ்கூல் டைம்ல என்ன நல்லா தேடுவேன். இப்போ சம்மர் டைம்ல நீ தேடவே மாட்டேங்க. ஆமா, சம்மர்னாலே ஜாலியா இருந்தானே. ஜாலியா இருக்கல, அதுக்கு நீ என்ன மறக்கக்கூடாதுல. நீ எல்லாம் மறக்கல, ஞாபகத்துல தான் இருக்கு. சம்பனாலே நான் தான் ரக்ஷனுக்கு டைம் பாஸ். அவன் தான் எப்போதும் அவன் பக்கத்துல தான் இருப்பான். நான் தான் அவளுக்கு டைம் பாஸ். என்னது நீனா? அவன் எங்க போனாலும் என்னதான் தூக்கி சுமந்துட்டு போறான். அவனுக்கு நான் தான் முக்கியம் கிடையாது. நான் தான் அவனுக்கு முக்கியம். இல்ல நான் தான் அவனுக்கு நான் தான் அவனுக்கு முக்கியம். இல்ல நான் தான் அவனுக்கு நான் தான் அவனுக்கு நான் தான் நான் தான் முக்கியம். நான் தான் முக்கியம். நான் தான் அவனுக்கு முக்கியம். நிறுத்துங்க. அவன் எனக்கு தான். அவன் வந்து ஏசுபாவின் பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவன். அவன் பைபிளை தான் தேடணும். அவன் ரக்ஷன், நீ பைபிளை தான் தேடணும். நீ நல்ல வேலை, ஏசுபாவின் பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவன். இயேசுவின் வழியில தான் நடக்கணும். சரி அதுவும் கரெக்டு தான். நம்ம ஏசப்பா பிள்ளை. பட் டெய்லி சோம்பேறியா இல்லாம காலையில் எழுந்தாலே வேலை நம்ம பைபிளை தான் தேடி போகணும். நம்ம வழி அதான், பைபிளும் ஜபம் தான் நம்ம வழி. என் வழி ஆண்டவருக்கு ஒத்துக்கொள்கிறேன். டிவிலாம் பார்க்கக்கூடாது, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் நம்ம காலையில் எழுந்தாலே பைபிள் வாசித்து ஜபம் பண்ணி இப்படி தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறேன். முதல்ல ஃபோன் காலையில எழுந்தோடனே ஃபோனுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. பைபிள் தான் வாசிக்கணும். ஃபோன்லாம் எடுக்கவே கூடாது காலையில எழுந்து. காலையில எழுந்தோடனே டிவியெல்லாம் பார்க்கக்கூடாது. முதல்ல எஸ்பாவை தான் தேடணும். பைபிள் வாசிக்கணும். வேதாகமம் தான் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருடைய வழி. இதுவே வேதாகமம் தான் நம்ம வழி. அதை தான் நம்ம பின்பற்றி போகணும். தீங்கான காரியங்கள் நம்ம போகக்கூடாது. டிவி மொபைல் ஃபோன்லாம் செகண்ட் தான். நமக்கு பைபிள் தான், வேதாகமும் ஆண்டவர் தான் முதல்ல. ஆண்டவருக்கும் வேதாகமத்துக்கும் முதலிடம் கொடுக்க வாழ்க்கை மாறி வழி சொன்னாரே, வழி இதுவே, வழி இதிலே நடக்க சொன்னாரே. ஏசாயா